அவர் பயந்து அரசியல் விட்டு விலகிட்டார். பயந்தெல்லாம் விலகலை. இதை இப்போ நீங்கள் போய் காலில் விழுந்து அவன் காலை நக்குறீங்கல்ல, அதெல்லாம் செய்யக்கூடாது, தன்மானத்தோடு வாழணும்னு நினச்சார். ஏன்னா பதவி ஆசை அவருக்கு இல்லவே இல்லை. என்ன ஒரு காணொலியே சொல்லியிருக்காரு, சிஎம் போஸ்டெலாம் எனக்கு அதை பற்றிலாம் எனக்கு ஆசையே கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட ரஜினிகாந்த் அவர்கள் தேவையில்லாமல் நீங்கள் நோண்டிங்க, நோண்டிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் வேறு கொடுத்தீங்க. அந்த குடிகாரன் அந்த விளைவு அதுதான், மக்களை ஏமாற்றி. இப்பவும் தேர்தலுக்கு முன்னாடி மக்களை ஏமாத்துனீங்க, தேர்தல் கவுண்டிங்கில் ஏமாத்துனீங்க, மிஷினை வச்சு கோல்மால் பண்ணீங்க. இப்போ என்ன செய்றீங்க கேட்டால் அப்படியும் தேரல, மெஜாரிட்டி வரல, மக்கள்கிட்ட எந்த ரியாக்ஷன்ஸும் இல்லை. இப்போ என்ன செய்கிறீங்க, மறுபடியும் ஊடகங்களை கொண்டு வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு கவர்னருக்கு பார்த்திங்கன்னா குழந்தை மூலமாக ஒரு விண்ணப்பம், அரசியல் கட்சிகளுக்கு பார்த்திங்கன்னா குழந்தைகள் மூலமாக ஒரு அழுத்தம். இன்னும் பார்த்திங்கன்னா இப்போ குதிரை பேரம் போயிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இப்போ அதை மாற்றணும். இப்போ சிறுத்தை பேரம் நடப்பது குதிரை பேரம் அல்ல, சிறுத்தை பேரம் டைட்டில் வந்துச்சு பாருங்க உங்களுக்கு. அவர் தான் இருந்தார்னா இந்த மைனாரிட்டிலாம் சான்ஸே கிடையாது, ஃபுல் மெஜாரிட்டி அடிச்சிருப்பார். 150 சீட் தான் கண்டிப்பாக, 150க்கு மேலே அடிச்சிருப்பார், 160 சீட் அடிச்சிருப்பார். காமராஜர் இருந்தார், பெரியார் இருந்தார், அம்பேத்கர் இருந்தார், அஞ்சலி அம்மா இருந்தாங்க, இவங்கெல்லாம் இருந்தாங்க. இப்போ ஆறாவதாக ஒருத்தர், ஆறாவதாக ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஒரு கொள்கை தலைவர். யாருன்னா இவிஎம் மிஷன். ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். ஏன் இந்த நிலைமை, யாருக்கு? விஜய்க்கு. இன்றைக்கி கல்யாணமாகியும் பிரம்மச்சாரின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட விஜய் பிரம்மச்சாரி இல்லை, அது வேறு விஷயம். சொல்லுவாங்க இல்லையா, கல்யாணமாகியும் பிரம்மச்சாரின்னு சொல்லுவாங்க. கை கட்டுறது வாய் கட்டுறது சொல்லுவாங்க. இதெல்லாம் யாருக்கு பொருந்தோம்னா விஜய்க்கு தான் பொருந்தும். ஏன் அவசரமாக அரையும் குறையுமா பார்த்திங்கன்னா கட்சியோட கொள்கைகளை வெளியிட்டு அரையும் குறையுமா மக்களை சந்தித்து, இப்படி எல்லாமே பார்த்திங்கன்னா அரையும் குறையுமா தேர்தலை சந்தித்து, ஸோ எல்லாமே அரையும் குறையுமா கேட்டால் இப்போ தான் கேட்டால் குறையுமா ஆயிடுச்சு. அரையும் குறையுமா தான் இப்போ எம்எல்ஏக்களும் கிடச்சிருக்கிறாங்க. ஏன் இந்த நிலைமை? தீர்க்கமாக முடிவெடுத்து தீர்க்கமாக செயல்பட்டு களத்தில் உண்மையாக உழைச்சி யாருடைய பகைமையும் பாராட்டாமல் எல்லோருடைய நட்பு பாராட்டி வந்திருந்தால் இந்த 10 எம்எல்ஏக்கள்ன்றது அவருக்கு எளிதாகவே கிடச்சிருக்கும். முழுக்க முதல் தவறு இல்லை, முதல் குற்றமே என்ன? அப்பா அம்மாவை விளக்கியிருந்தீங்க, மனைவி பிள்ளைகளை விளக்கியிருந்தீங்க. சினிமாவிலையும் பார்த்திங்கன்னா பெரிய நட்புலாம் கிடையாது, ஆனால் பெரிய பிம்பமாக அவங்கள காட்டிக்கிட்டீங்க. உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட பகைமை. எல்லாத்துக்கும் மேலே கேட்டிங்கன்னா சக நடிகர்கள்கிட்டயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா போட்டி இருக்கலாம், பொறாமை. ஸோ இது எல்லாமே சேர்ந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா நீங்கள் செய்தது தான் இன்றைக்கி வினையாக இன்றைக்கி கடைசியில் எங்கே நிற்கிது பார்த்திங்கன்னா, நீங்கள் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத பல கட்சிகள்கிட்ட இன்றைக்கி நீங்கள் போயிட்டு காலில் விழுந்து கும்பிடக்கூடிய நிலைமையில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. சரி, எல்லாம் அப்படி கும்பிட்டாலும் பார்த்திங்கன்னா நீங்கள் 5 ஆண்டு காலம் இந்த ஆட்சியை நிறைவு செய்ய முடியுமா? பண்ண முடியாது. அப்படி தான் இருக்குது. ஏன் இது இந்த நிலைமை? அதுவும் கடைசி நேரத்தில் உங்களுடைய வாய் தான், பிரச்சாரத்தில் உங்கள் வாய் தான். அதுவும் குறிப்பாக உங்களுக்கு இதெல்லாம் நான் நினைவூட்டணும் இல்லையா, நினைவூட்டினா தான் தெரியும். ஆதவ ஒரிஜினா தேவையில்லாமல் ரஜினிகாந்த் அவர்களை போய் முட்டந்தோட விளைவு. அதுவும் குறிப்பாக அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கேட்டால், சங்கீதா அவர்கள் வழக்கு தொடக்கக்கூடிய அளவுக்கு யார் நடந்துக்கிட்டது? உங்கள் கூட இருக்கிற ஒரு கம்பேனியன், அவங்கள உசுப்பேற்றி விடுறது, லவ் ஃபார் எவர், ஷூ ரவுண்ட் பண்ணுறது, நாய்க்குடி தூக்கி வச்சுருக்க போட்டோ, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்கள போய் வழக்கு தொடக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படும். சங்கீதா அவர்களுக்கு வழக்கு போடணுன்ற எண்ணமே இல்லை. தள்ளப்பட்டதே கூட சேர்ந்துருக்கிற நடிகை தான். முதல் குற்றமே அங்கே தான் நடந்துச்சு. அந்த மாதிரிலாம் கோர்ட்டுக்கு போயிருக்க மாட்டாங்க. இப்போ அது போனதெல்லாம் நினச்சிக்கிட்டா குடும்ப வாக்குகளில் கணிசமான வாக்குகளை நீங்கள் எழுந்துட்டீங்க. ஸோ மெஜாரிட்டி போனதுக்கான காரணம் சொல்கிறேன். முதல் குடும்ப வாக்குகள் எழுந்துட்டீங்க. குடும்பத்தில் பார்த்திங்கன்னா 4 ஓட்டு வேணும், ஆனால் குடும்பத்தில் 1 ஓட்டு தான் விழுந்திருக்கு, அல்லது கூடுதலாக 2 ஓட்டு விழுந்திருக்குன்னு வச்சுங்க. ஆனால் குடும்ப வாக்குகள், குடும்ப பெண்கள் வாக்குகள், குடும்ப தலைவர்கள் வாக்குகள் எப்போ எழுந்துக்கிட்டா சங்கீதா வழக்கு சொன்னா. இது ஒன்று. சரி, அப்படியே இந்த பக்கம் வாங்க. ஆதவ ஒரிஜினா வாயை மட்டுமே கொஞ்சம் அடக்கி வச்சுருந்தாக்கா இவ்வளோ சிக்கல் கிடையாது. தேவையில்லாமல் அவர் தமிழ் சினிமாவில் இன்றைக்கி தலைவர்னால் ஒரே ஒருத்தர் தான், அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவரை தேவையில்லாமல் நோண்டிங்க, அவருக்கு அவசியமே இல்லாமல் அவரை இழுத்தீங்க. அவர் பயந்து அரசியல் விட்டு விலகிட்டார். பயந்தெல்லாம் விலகலை. இதை இப்போ நீங்கள் போய் காலில் விழுந்து அவன் காலை நக்குறீங்கல்ல, அதெல்லாம் செய்யக்கூடாது, தன்மானத்தோடு வாழணும்னு நினச்சார். நமக்கு எதுக்கு இந்த நிலைமை தேவையில்லாமல்?
அவசியமற்ற ஒரு சூழல். ஏன்னா மக்கள் வந்து நம்மளை வந்து ஒரு நடிகராக வந்து ஒரு பெரிய பிம்பத்தில் வச்சுருக்கிறாங்க. ஆனால் அவர் வந்திருந்தாருன்னா மெஜாரிட்டி கிடச்சிருக்கோம், இந்த நிலைமை வந்திருக்காது கண்டிப்பாக வச்சுங்க, அது வேறு விஷயம். ஆனாலும் கூட உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குல்ல, அப்படி எதுவும் வந்துடக்கூடாதே ஒன்றா நினச்சிருப்பார் எச்சரிக்கையாக. ஆனால் வந்திருக்காது அப்படி ஒரு நிலைமை. உங்களுக்கு வந்த நிலைமை மாதிரி நீங்கள் இப்போ யார் காலில் வேணாலும் விழுறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்களா நீங்கள்? அப்படி ஒரு நிலை அவருக்கு வந்திருக்காது. ஆனாலும் அவர் உள்ளுணர்வு என்னென்னா, நமக்கு எதுக்கு இதெல்லாம், நம்ம வேண்டாம். ஏன்னா பதவி ஆசை அவருக்கு இல்லவே இல்லை. ஏற்கனவே ஒரு காணொலியே சொல்லியிருக்காரு, சிஎம் போஸ்டெலாம் எனக்கு அதை பற்றிலாம் எனக்கு ஆசையே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட ரஜினிகாந்த் அவர்கள் தேவையில்லாமல் நீங்கள் நோண்டிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் வேறு கொடுத்தீங்க. அந்த குடிகாரன் இந்த சினோரா அசோக்னு வச்சு அதுக்கு ஒரு விளக்கம் வேறு. அவர் வந்து ரஜினி ரசிகராமா, அவரை வச்சு ஒரு மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போது இதுதான். இதை தாண்டி நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேவையில்லாமல் வந்து சிவகார்த்திகேயனோட மோதல், அஜித் ரசிகர்கள்கிட்ட ஒரு பக்கம் மோதல், கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அஜித் காலையை நீங்கள் நக்குனீங்கன்றதுலாம் தெரியும் ரகசியமாக போயிட்டு. ஆனாலும் வந்து சொல்கிறேன், இப்படியெல்லாம் பண்ணி கடைசியில் இப்போ எங்கே வந்து நிற்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொய்யான ஊடக கட்டமைப்பு, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாமா வேலை செய்கிற ஜெகதீஷ், ஸோ இவனுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க, மக்களை ஏமாற்ற பார்க்குறீங்க. விளைவு அதுதான், மக்களை ஏமாற்றி. இப்போவும் தேர்தலுக்கு முன்னாடி மக்களை ஏமாற்றுனீங்க, தேர்தல் கவுண்டிங்கில் ஏமாற்றுனீங்க, மிஷினை வச்சு கோல்மால் பண்ணிங்க. இப்போ என்ன செய்றீங்க கேட்டால், அப்படியும் வந்து தேரல, மெஜாரிட்டி வரல, மக்கள்கிட்ட எந்த ரியாக்ஷன்ஸும் இல்லை. இப்போ என்ன செய்கிறீங்க, மறுபடியும் ஊடகங்களை கொண்டு வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு. கவர்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து குழந்தை மூலமாக வந்து ஒரு விண்ணப்பம், அரசியல் கட்சிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் மூலமாக ஒரு அழுத்தம், பல பேரை பேச வைக்கிறது, என்ன நடக்குதுன்னே தெரியாதவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டபடி அவன் ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறான். இன்னும் வந்து ஏதோ விளையாடுறதுக்கு கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றானுங்க. வந்து கேட்டால் ஏன் கவர்னர் வந்து விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு போகிற போக்கில் வந்து பேசுறது. நடிகர்கள் என்ன நடக்குது, உண்மையாக என்ன நடக்குது, சட்டப்பூர்வமாக என்ன நடக்குது, சட்டப்பூர்வம் அல்லாமல் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அரசியல் கட்சிகள் என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்க, இது எதுவுமே தெரியாமல் போகிற போக்கில் கேட்டால் ஏதோ வந்து ப்ளே கிரவுண்டில் விளையாடுறதுக்கு கூப்பிட்ற மாதிரி, ஏன் அவரை விளையாடுறதுக்கு சேர்க்க மாட்டேங்கிறீங்கன்ற மாதிரி போகிற போக்கில் அவன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கான். ஆனால் உள்ளபடியே மெஜாரிட்டி இருக்கான்னு கேட்டால் யாராவது பதில் சொல்ல முடியுமா? மெஜாரிட்டி இல்லை. பாதி பேர் வந்து உங்களுக்கு பாதிக்கும் மேற்பட்டவர்கள் வந்து உங்களை வேணான்னு நிராகரிச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த நிராகரிப்புக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல. சரி, அப்படியே நீங்கள் வரீங்க, நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் நேர்மையாக செய்யணுமா? செய்யலை. நடு ராத்திரியில் ஒரே புலம்பல் டிடிவி என்னன்னு கேட்டிங்கன்னா, என் கட்சி எம்எல்ஏவை தூக்கிட்டு போயிட்டாங்க, இல்லை வந்து என் எம்எல்ஏவை காணோம். அப்புறம் பார்த்தாக்கா அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. அவர் வந்தார் கைது. இதையாவது நேர்மையாக வந்து சந்தித்து ஒரு நேர்காணல் வந்து பதில் சொல்ல முடியுதா? அதுவும் கிடையாது. அப்போ கவர்னர் வந்து எதிர்பார்க்கறது, கவர்னர் வந்து ஒரு அசியூம் பண்ணுறது, யூகிக்கிறது கரெக்டு. குதிரை பேரம் நடக்கிறதுக்கு வழிவகுக்கும். இப்போ குதிரை பேரம் தான் நடந்துகிட்ருக்கு. அது யார் பண்ணால் என்னங்க, குதிரை தான் வந்து பண்ணணும் கிடையாது, சிறுத்தை பண்ணாலும் தப்பு தான். இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குதிரை பேரம் போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதை மாற்றணும். இப்போது சிறுத்தை பேரம் நடப்பது குதிரை பேரம் அல்ல, சிறுத்தை பேரம் டைட்டில் வந்துச்சு பாருங்கள் உங்களுக்கு. ஸோ இதுதான். ஸோ அதனால் இது வந்து இந்த அரசு அமையிறது நல்லது இல்லை. அது வைத்தறிச்சலை சொல்லிட்டேன்னு நினச்சிடாதீங்க. மக்கள் எண்ணத்தை தான் நான் பிரதிபலிக்கிறேன். உள்ளபடியே 200 நீங்கள் சொல்கிற மாதிரி தேர்தலை சந்தித்து ஒரு 200 சீட்டு வின் பண்ணி வாங்க. யார் தடுக்க முடியும்? சேகோரை தடுக்க முடியும்? இல்லை யார் தான் தடுக்க முடியும்? யாரும் தடுக்க முடியாது. மக்களை சந்தித்து நேர்மையாக சந்தித்து ஓட்டு வாங்கின்னு வாங்க. ஆனால் இப்போ பயப்படுறீங்க. யாராவது சொந்த கட்சிக்காரனை கொண்டு போயிட்டு நீங்கள் வந்து ரிசார்ட்டில் தங்க வச்சு புட்டி குட்டி எல்லாம் இதெல்லாம் கேவலமாக இல்லை இதெல்லாம். சொந்த கட்சிக்காரனுக்கே இப்போ வந்து எம்எல்ஏங்களுக்கே இப்போ மாமா வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. டோட்டலாக அசிங்கமாக இல்லையா? ரிசார்ட்டில் கொண்டு போய் தங்க வைக்கிறது எவ்வளோ காலத்துக்கு நீங்கள் தங்க வைக்க முடியும் அப்படின்னாலும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா இப்போ புரியுதுங்களா ஏன் வந்து தலைவர் வந்து இந்த அரசியல் வேணான்னாரு? இதெல்லாம் வந்து அழுக்கான அரசியல், அப்பழுக்கற்ற அரசியல் பண்ண முடியாது, சுத்தமாக தூய்மையாக பண்ண முடியாது. அதனால் வந்து அரசியல் வேணான்னு ஒதுங்கினார். பயந்துலாம் போகவே இல்லை. நீங்கள் நினச்சிக்க பயந்து போய்ட்டார், பயந்து இல்லை. இப்போ நீங்கள் உங்கள் கேவலத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பண்ண முடியுமா? இது போன்ற கேவலங்களெல்லாம் பண்ண முடியுமா? அவரால் பண்ண முடியாது. உண்மையாக நேர்மையாக இருந்த ஒரு மனுஷன், அவரால் இந்த மாதிரியான தகுதி தத்தங்கள்லாம் பண்ண முடியாது. அதனால் எனக்கு வேண்டான்னு ஒதுக்கிட்டார். அவ்வளோதான். பலவீனப்பட்டு ஒதுங்கவே இல்லை. இப்போ தான் எல்லாரும் யோசிக்கிறாங்க, ரஜினிகாந்த் வந்து ஏன் இந்த அரசியலுக்கு வரல? ஏன்னா நீங்கள் பண்ணுற கேவலத்தை வச்சு தான் யோசிக்கிறேன். இவ்வளோ கேவலம்லாம் நீங்கள் பண்ணுறீங்க. இத்தனைக்கும் அவர்லாம் வந்துருந்தாருன்னா இந்த மைனாரிட்டிலாம் சான்ஸே கிடையாது. ஃபுல் மெஜாரிட்டியில் அடிச்சிருப்பார். 150 சீட் தான் கண்டிப்பாக, 150க்கு மேலே அடிச்சிருவார். 160 சீட் அடிச்சிருப்பார்.
நீங்கள் என்னென்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து முக்குறீங்க 100க்கே வந்து இவ்வளோ பிரார்த்தனம் பண்ணி 100 சீட் 108 சீட்டை வச்சுக்கிட்டு முக்கிட்டு இருக்கீங்க. இதில் நீங்கள் இன்னொருத்தர் சொல்கிறீங்க உங்கள் இழப்புக்கு காரணமே என்ன? இன்னொரு 10 எம்எல்ஏ வந்திருந்தால் கூட உங்கள் இழப்புக்கு காரணம் என்ன? இது சும்மா இருக்கணும்லாம் நோண்டினது எத்தனை பேர் நீங்கள் நோண்டியிருக்கீங்க ஆரம்பத்தில் வந்து? ஸோ அதனால் இனிமேல் இனி வரும் காலத்திலேயாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வேலையை, இது சினிமா கிடையாது, அரசியல். நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணிவிட்டு வந்துடலாம் நீங்கள் நினைக்கிறீங்க, இது சினிமா கிடையாது, அரசியல் வேறு. நீங்கள் என்ன ப்ரொமோஷன்லாம் பல்லை இழிக்குது, இது அடுத்த ஒரு மணி நேரத்தில் பல்லை இழிக்குது, எல்லாம் அடுத்த நிமிஷம் போடுறான். அதுவும் உங்களுக்குலாம் வெக்கமானதுன்னா அந்த மீம்ஸை என்னால் பார்த்து முடியல, சமாளிக்க முடியல. ஒரு மீம்ஸும் போடுறாங்க பார்த்தீங்கன்னா, யாரும் மீம்ஸ் கிரியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு டீம் வச்சு செயல்படல, அவங்க இப்போ மீம்ஸை ரெடி பண்ணுறாங்க. அப்படி தான் ஓடிட்டுருக்கு. உங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், நேர்மையாக நீங்கள் அரசியல் நீங்கள் அணுகலை. இது மிஷினில் இவிஎம்மில் தான் அடித்து கோல்மால் பண்ணி வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு கொள்கை தலைவரில் அடிஷனலாக ஒருத்தர் சேர்ந்துட்டாங்க. என்ன கொள்கை தலைவர் யார் இருந்தாங்க? வேலு நாச்சியார் இருந்தாங்க, காமராஜர் இருந்தார், பெரியார் இருந்தார், அம்பேத்கர் இருந்தார், அஞ்சலி அம்மா இருந்தாங்க, இவங்கெல்லாம் இருந்தாங்க. இப்போ ஆறாவதாக ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கொள்கை தலைவர் யாருங்கன்னா இவிஎம் மிஷினு பக்கத்தில் இவிஎம் மிஷினை வச்சுருங்க, சரியாயிடுச்சு. கொள்கை தலைவர்கள். இதுக்கு மேலே நான் என்ன சொல்லணும்னு தெரியல. மீண்டும் அடுத்த நேர்காணல் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.